நைட்டு 3 மணிக்கு தானடா வந்து, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே? ஓனர் கால் பண்ணியிருந்தாருக்கா. ஒரே லோடு தான், போயிட்டு வந்துடுறேங்க. செல்லம், அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன்டா. சரிப்பா. அப்பா வரும்போது ரிமோட் கார் வாங்கி வரியா? வாங்கிட்டு வரேன்டா. டைமுக்கு ரெடி ஆகிட்டு ஸ்கூல் போயிட்டு வரியா? தேங்க்ஸ்ப்பா. பெற்றவங்களோட கஷ்ட நஷ்டத்தை காட்டி தான் பிள்ளைங்களை வளர்க்கணும். அவன் கேட்கறதெல்லாம் நீ வாங்கி கொடுத்துட்ட, அவன் எப்படா உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது? அவன் எதுக்கு இப்போ என் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும்? தாய் இல்லாத புள்ளக்கா. அவனுக்கு வேண்டியது என்கிட்ட தானே கேட்பான். அவனுக்கு எல்லாமே நான் தானேக்கா. எனக்கு தெரியாதாடா அவன் தாய் இல்லாத பிள்ளைன்னு. பாசம் காட்டாதேன்னு சொல்லலை, செல்லம் கொடுக்கறத லிமிட்டாக கொடுன்னு தான் சொல்கிறேன். சரி சரி, ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பு. டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். ம். சார், டைமுக்கு லோடு அனுப்ப வேண்டியது எனக்கு பொறுப்பு. எத்தனை மணிக்கு லோடு அனுப்பணும் மட்டும் சொல்லுங்கள் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். சந்திரா, நிறைய அட்வான்ஸ் வாங்கியிருக்குப்பா. இன்னும் 2000 தான் உனக்கு தரணும். வரேன் சார். சரிப்பா. சந்திரா, வண்டியை செட்டு விட்றாத. மதியம் ஒரு லோடு இருக்கு. வந்து கால் பண்ணுவார். நீ ரெடியாக இருந்துக்கோ. அப்பா வரும்போது ரிமோட் கார் வாங்கி வரியா? வாங்க, சொல்லுங்க, என்ன பார்க்கணும்? ரிமோட் கார் வேணும் சார். ரிமோட் கார் என்ன ரேஞ்சில் பார்க்குறீங்க? ஒரு 400 500. இருக்கு, உள்ளே போங்க. தம்பி, ரிமோட் கார் காட்டுங்க. சார் இது ஓகே, இதே கொடுத்துருங்க. உட்காருங்க, பில் போட்டு வரேன். சார் சார் பில் பே பண்ணிடுங்க. சரிப்பா.
கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? சார் மணி இப்போ 2 ஆச்சு, இஎம்ஐ இன்னும் வரலையா சார்? 3 மணிக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் நீ கட்டுறதா இருந்தால் ஃபைன் போட்டு தான் கட்டணும். சார் சார் கையில் ஒரு 1600 இருக்கு சார். ஒரு 1 ஹவரில் எவ்வளோ முடியுதோ கட்டிட்டு மிச்சம் நாளைக்கு கட்டிடுறேன் சார். என்னது? இது இஎம்ஐ அமௌண்ட் சார், இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இல்லை. உங்கள் இஎம்ஐ அமௌண்ட் 3600. மீதி என்ன உங்கள் தாத்தா வந்து கட்டுவார் நாளைக்கு? தொல்லை பண்ணாதீங்க சார், ஃபோனை வைங்க சார், நான் வந்து கட்டிடுறேன் சார். ஃபோனை கட் பண்ணிட்டானே. இன்னும் 1 ஹவரில் 2000 ரூபாய் வேணும். என்ன பண்ணுறது? சொல்லுங்கண்ணா. 2 மணி லோடு கேன்சல் ஆயிடுச்சா? தேங்காய் லோடு இருக்கு, போறியா? கண்டிப்பாக போகிறேண்ணா. எத்தனை மணிக்கு போகணும்? இப்போ 5 மணிக்கு கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூர் போகணும். 6500 பேசியிருக்கிறேன். ஒரு 500 எனக்கு அனுப்பிச்சி விட்ரு. சரி, நான் அனுப்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன் சந்திரா, அது மார்க்கெட் லோடு. சரியாக 5 மணிக்கு கிருஷ்ணகிரி இருக்கணும். நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பிடுறேன். சரி, நான் போகிறேன். நேரம்தான் நல்லா இருக்க, செயின் பிடிச்சிட்டு போறான். போ, பிடிங்க பிடிங்க பிடிங்க, யாராவது பிடிங்க, அவனை பிடிங்க கொஞ்சம். என்னது? போனை கட் பண்ணிட்டாலாம். நான் பேசுறேன். என்னை நீ காதலியே. ஹலோ சந்திரன், கலெக்ஷனர் ஃபோன் கட் பண்ணிட்டீங்களா? நான் கட் பண்ணல சார், ஃபோன் கீழே வந்துச்சு சார். சரி, நீங்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டீங்களா? சார், இன்னைக்கு எத்தனை மணி நேரம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேர்ந்துடும் சார். நாங்கள் சொல்கிற டைம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு டைம் சொன்னால் நாங்கள் வெயிட் பண்ண முடியாது. 3 மணிக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். அப்புறமா கட்டுறதா இருந்தால் ஃபைன் போட்டு தான் கட்டணும். சார், நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் சார், வந்து கட்டுறேன் சார். நான் டிரைவிங்கில் இருக்கேன், தொல்லை பண்ணாத, வைங்க சார். நைட்டு 3 மணிக்கு தானடா வந்து, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே? இன்னும் 2000 தான் உனக்கு தரணும். உங்கள் இஎம்ஐ வந்து 3600. நாங்கள் சொல்கிற டைம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது மார்க்கெட் லோடு. சரியாக 5 மணிக்கு கிருஷ்ணகிரி இருக்கணும். 3 மணிக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் நீ கட்டுறதா இருந்தால் ஃபைன் போட்டு தான் கட்டணும். அப்பா வரும்போது ரிமோட் கார்டு வாங்கி வரியா? சார் சார்
அருண், அப்பா வேலைக்கு போயிட்டு வேண்டா, செல்லத்துக்கு வேணாண்டுமா? எனக்கு ஒன்றும் வேணாப்பா, நீ பத்திரமா போயிட்டு வாப்பா. அக்கா, பெற்றது நானா இருந்தாலும் வளர்த்தது நீ தானக்கா. அவன் நம்ம கஷ்ட நஷ்டத்தை பார்த்தாங்க வளர்றான். போயிட்டு வருங்கக்கா. சரி, போயிட்டு வா. செல்லம், பாய்டா. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடத் துன்ப மகிழுள் அன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நிறை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்குற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எல்லாருக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரமா அமைங்க சாமி. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. எதிரைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யார் இவனோ, ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். ஆளும் வேறிவனோ, அதை அசைத்து பார்க்க யார் வருவார்? இது கரையே இல்ல காட்டார்.